அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களோட ஏ-லெவல் மாணவர்களுக்கான நெட்வொர்க்கிங் அலகு 6 ஒரு தலையங்கம் சப்நெட் உப வலையமைப்பு உருவாக்கம் அல்லது உப வலையமைப்பாக்கம் என்று சொல்லுவோம். அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். அப்ப உப வலையமைப்பாக்கத்தின் அடிப்படையான வரைவிலக்கணம் என்ன சொல்றோம்னா, ஒரு வலையமைப்பு ஒரு நெட்வொர்க்கை நாங்கள் சிறிய ஒன்றுக்கு மேற்பட்ட வலையமைப்புகளாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் உப வலையமைப்பாக்கம், சப்நெட்டிங். இருக்கிற ஒரு வலையமைப்பை ஒன்றுக்கு மேற்பட்ட வலையமைப்புகளாக பிரிக்க போறோம். அப்படி பிரிக்கிற முறைக்கு பேர் தான் என்ன? உப வலையமைப்பாக்கம். இந்த உப வலையமைப்பாக்கம் வந்து 2 விதத்துல நடைபெறும். அதாவது வந்து முதலாவது உப வலையமைப்பாக்கம் வந்து FLSM சொல்லுவோம். FLSM சொன்னா Fixed Length Subnet Masking. Fixed Length Subnet Masking. இரண்டாவது வகை வந்து VLSM. VLSM சொல்லுது Variable Length Subnet Masking. முதலாவது வகை வந்து Fixed Length Subnet Masking. இரண்டாவது வகை Variable Length Subnet Masking. இதுல முதலாவது வகை Fixed Length Subnet Masking என்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் ஒரு வலையமைப்பை ஒன்றுக்கு மேற்பட்ட வலையமைப்பா பிரிக்கிற முறைக்கு பேரான என்ன? சப்நெட்டிங். அப்ப அதுல இந்த FLSM Fixed Length Subnet Masking சொன்னா நீங்கள் எத்தனை வலையமைப்பா பிரிச்சால், அதாவது எத்தனை உப வலையமைப்பா ஒரு வலையமைப்பை பிரிச்சாலும் அந்த ஒவ்வொரு உப வலையமைப்பிலையும் இருக்கிற ஐபி முகவரிகளின் எண்ணிக்கை சமனாக இருக்கு. அதுதான் என்ன? Fixed Length Subnet Masking. உதாரணத்துக்கு ஒன்றுல 32 ஐபி அட்ரஸ் இருக்குன்னு சொன்னா எல்லா சப்நெட்லயும் என்ன இருக்கு? 32 இருக்கு. அது சொல்லுவோம் FLSM Fixed Length Subnet Masking. இரண்டாவது விடயம் வந்து இந்த VLSM Variable Length Subnet Masking. Variable Length Subnet Masking சொன்னா எல்லா உப வலையமைப்பிலும் இருக்கிற ஐபி முகவரிகளின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டிய தேவை இல்லை. அதான் சொல்லுவோம் நன்று Variable Length Subnet Masking. உதாரணமா ஒன்றுல 128 ஐபி அட்ரஸ் இருக்கலாம், இன்னொன்று 64 இருக்கலாம், இன்னொன்றுல 32 இருக்கலாம், இன்னொன்றுல 32 இருக்கலாம். அப்ப கட்டாயமாக எல்லா உப வலையமைப்பிலையும் சமனான ஐபி அட்ரஸ் இருக்க வேண்டிய தேவை இல்லை. அதான் சொல்லுவோம் நன்று Variable Length Subnet Masking. இந்த ஏ-லெவல் சிலபஸை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல இந்த 2 கேள்வியுமே வாரம். நாங்கள் அதுல முதலாவதா பார்க்க போறது இந்த FLSM என்ற Fixed Length Subnet Masking. அப்ப நான் ஒரு உதாரணம் மூலமா எப்படி சப்நெட்டிங்க செய்யறது பார்ப்போம். அப்ப இதில் நான் எடுத்துக்கொள்றேன் முதலாவது தலையங்கம் FLSM Fixed Length Subnet Masking. அப்ப இந்த FLSM
நான் எடுத்துக்கொள்றேன் முதலாவது ஒரு கிளாஸ் சி, ஒரு கிளாஸ் சி நெட்வொர்க், வகுப்பு சியை சார்ந்த ஒரு நெட்வொர்க்கா இருந்தால் எப்படி FLSM நாங்கள் பிரயோகிக்கிறது பார்ப்போம். அப்ப கிளாஸ் சி என்று கேட்க எங்களுக்கு இருக்கிறது இந்த 32 பிட் கொண்ட ஐபி முகவரியை நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்துறோம். நாங்கள் 32 பிட் என்று கேட்க நாங்கள் சம எண்ணிக்கையான 8 எடுத்துக்கொள்வோம். இப்ப உபவலையப்பா பிரிக்காமல் ஒரு வலையமைப்பா இருந்தால் இது நெட்வொர்க் ஆகும், இது நெட்வொர்க் ஆகும், இது நெட்வொர்க் ஆகும், இது ஹோஸ்ட் ஆகும் இருக்கும். 3 நெட்வொர்க்குரிய ஆப்டெக்ட் சொல்லுவோம், அது 8 ஆப்டெக்ட் 3 8. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஹோஸ்டுக்குரிய ஆப்டெக்டும் இருக்கும். இதைத்தான் சொல்லுவோம் என்னண்டு எங்களோட வளமையான கிளாசி நெட்வொர்க். அப்ப கிளாசி நெட்வொர்க்ல 3 நெட்வொர்க் ஆப்டெக்டும் ஒரு ஹோஸ்ட் ஆப்டெக்டும் இருக்கும். ஒரு கிளாஸ் சி நான் ஒரு சப்நெட், அதாவது 2 சப்நெட் எனக்கு உருவாக்க வரும். அப்ப ஒரு வலையமைப்பு 2 வலையமைப்பா என்ன செய்ய போறோம், பிரிக்க போறோம். அப்போ ஒரு வலையமைப்பை 2 வலையமைப்பா பிரிக்க போறோம்னு சொன்னா சப்நெட்டிங் அடிப்படை என்னன்னு சொன்னா உப வலையமைப்பாக்கம் நடைபெறுவது ஹோஸ்ட் பிட்ல இருந்து கடன் எடுப்பதன் மூலமாக. அப்ப ஹோஸ்ட் பிட்ல இருந்து நாங்கள் என்ன செய்வோம், கடன் எடுத்துத்தான் உப வலையமைப்பாக்கத்தை செய்து கொள்வோம். ஹோஸ்ட் பிட்ல இருந்து என்ன செய்வோம், கடன் எடுப்போம். அப்ப இந்த ஹோஸ்ட் பிட் நான் இப்ப எழுதிக்கொள்வேன். ஹோஸ்ட் பிட் 8 பிட் தான், நான் 8 பிட் எழுதிக்கொள்வேன். 8 திறம் 9 2 4 6 8. அப்ப கடன் எடுக்கிறது இந்த இடமிருந்து வேலமாகத்தான் எடுக்கும். சரி, அப்ப எனக்கு தேவை 2 சப்நெட் உருவாக வேணும். அப்ப 2 சப்நெட் உருவாகணும் என்று சொன்னா எனக்கு தனித்துவமான 2 அட்ரஸ் வேணும். அப்ப இந்த அளவும் பொது, ஏன் இது கொண்டு மாத்திட்டு தானே, அப்ப அவ்வளவும் பொது. இவ்வளத்தை இந்த வச்சுக்கொண்டுதான் நான் என்ன செய்யணும், மாற்றங்களை செய்ய போறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிட் எடுக்கிறேன்னு சொன்னா ஒன்றில் அது 0 இருக்கும் அல்லது 1 இருக்கும். ஏன் ஒரு பிட்டை தனியா கடன் எடுத்தா அந்த ஒரு பிட் ஒன்றில் 0 என்ற பெறுமதியை கொண்டிருக்கும் அல்லது 1 என்ற பெறுமதியை கொண்டிருக்கும். வேற சாத்தியம் இல்லை. ஆகவே இந்த 0 அல்லது 1 மொத்தமே 2. ஆகவே நாங்கள் உபவலையமைப்பு உருவாக்கி ஒரு உபவலையமைப்புக்கு இந்த முதலாவது பிட்டை 0 ஆகும், மற்ற உபவலையமைப்புக்கு முதலாவது பிட்டை 1 எடுத்துக்கொள்ளும். ஏனையவற்றை என்னவாக்கு ஹோஸ்ட் கொடுக்கிற. இப்படி அப்ப இப்படி நான் எடுக்க இங்க என்ன செய்யுது, ஒரு பிட் எடுத்தா எனக்கு போதும். ஏன் 2 சப்நெட் உருவாகிறதுக்காக. அப்ப 2 சப்நெட் உருவாகிறதுக்காக என்ன பிரச்சனை, ஒரு பிட் எடுத்தா போதும். அப்ப சப்நெட் மாஸ்க் உபவலை மறைமுகம், சப்நெட் மாஸ்க் எடுக்கிற எல்லா நெட்வொர்க் பிட்களையும் 1 எழுதுறது, ஹோஸ்ட் எல்லாத்தையும் 0 எழுதுறது. அப்ப இங்க 8 திறம் 1 8 திறம் 1 8 திறம் 1,
இங்க ஒரே ஒருக்கா உண்டு, மிச்செல்லாம் 0. அப்ப 8 தரம் 1 255. அடுத்த 8 தரம் உண்டு 255. அடுத்த 8 தரம் உண்டு 255. முதலாவது மட்டும்தான் 1, மிச்சம் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே 0. அப்ப முதலாவது 1 2 0 2 7ஆம் அடுக்கு, 2 7ஆம் அடுக்கு வெறும் 128. அப்ப உங்களோட சப்நெட் மாஸ்க் 255.255.128. ஆகவே தேவைப்படுற சப்நெட் எண்ணிக்கையை பொறுத்து கடன் எடுப்போம். எங்க இருந்து? ஹாஸ்டல்ல இருந்து. அப்ப சப்நெட்டிங் நடக்கிறது ஹாஸ்டல்ல இருந்து கடன் எடுத்து. இது கிளாஸ் C ஒரு உதாரணம். நாங்கள் மேலும் சப்நெட்டிங் செய்யறது எப்படி, அடுத்தடுத்த கட்டம் என்னென்ன மாதிரி விட வரும் அடுத்தடுத்த வீடியோவில்